எனக்கு நினைச்சு ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த பர்தா, இந்த வேலை போட்டு இந்த துணி, ஹிஜாப், தலைக்கு சேர்த்து போட்டு தலைமுடி கூட வெளியே தெரியாம போடக்கூடிய இந்த துணி. ஏன் தலைக்கு துணி போடணும்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். தலைக்கு துணி போட்டிருக்க பெண்கள்லாம் சொல்லுங்க, ஏன் தலைக்கு துணி போடணும்? இஸ்லாத்துல ஏன் தலைக்கு துணி போட சொல்லி சொல்றாங்க? எல்லாரும் மட்டும் வச்சுக்கோங்களேன், பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்க மாட்டோம், அசிங்கமா இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முடி ரொம்ப அழகு, பெரிய வசீகரம். அந்த முடிய நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது காமிச்சோம்னா பார்க்கக்கூடிய ஆண்கள் நிச்சயமா ஈர்ப்புக்குள்ளாக்கப்படுவாங்க. இறைவன் அப்படிதான் ஹார்மோன்களை படைச்சிருக்கான். என்னுடைய அழகு, என்னுடைய ஈர்ப்பு, என்னுடைய அனைத்தும் என்னுடைய கணவனுக்கு மட்டும்தான். அதனால நான் வீட்டை தாண்டி வெளியே போகும்போது என் தலைமுடி வெளியே தெரிகிற மாதிரி நான் போக மாட்டேன். அந்த விஷயத்தை படிக்கும் போது இஸ்லாத்துக்கு வரக்கூடிய எங்களுக்கு அவ்வளவு பெரிய சொந்தமா இருந்துச்சு. மேட்சுக்கு மேட்சான ட்ரெஸ் எடுக்க தேவையில்லை, ஜிகு ஜிகுன்னு டிசைனர் ட்ரெஸ் எடுக்க தேவையில்லை, ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ்ஸுகளை போட்டு போனாதான் மத்தவங்க மதிப்பாங்கன்னு நினைக்க தேவையில்லை. அவ்வளவு பெரிய சொந்தமா இருந்துச்சு இந்த பர்தாவும் ஹிஜாபும். அப்போ தலைக்கு போடக்கூடிய துணி என்பது என்னுடைய ஈர்ப்பை நான் அந்நிய ஆண்களுக்கு காட்ட மாட்டேன். அப்படி பேணுதலாக இருந்தால் சொர்க்கம் நேர்வழி. நம்ம போடக்கூடிய பர்தா, அந்த பர்தா ஜிகிஜிகன் இல்லாம, டிசைனரா இல்லாம, புள்ளிவச்சி இல்லாம, காஸ்ட்லியான ஸ்டோன்கள் எதுவும் இல்லாம, ஜிமிக்கி ஜமிக்கி கண்ணாடி வளையல்கள் ஒட்டி இல்லாம பேணுதலாக இருந்தால் நேர்வழி சொர்க்கம். இந்த விஷயம் இஸ்லாத்துக்கு வருகிற போது எங்களுக்கு தெரிஞ்சப்ப அவ்வளவு பெரிய பொக்கிஷமா சொர்க்கமா இருந்துச்சு. இவ்வளவு கம்ஃபர்ட்டா வாழ முடியுமா? எவ்வளவு அழகான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா நான் பாக்குறேன், துப்பட்டி போட்ட பெண்களை தவிர வெள்ளை கலர்ல துப்பட்டி போட்டிருக்காங்க பெரியவங்க நிறைய பேர். அந்த வெள்ளை கலர் துப்பட்டி மட்டும் தான் பிளைன்ல இருக்கு என் கண்ணுக்கு. மற்றபடி மேக்சிமம் மக்களாக்கள் ஃபுல்லா ஜிகி ஜிகி ஜிகின்னு ஸ்டோன் வச்சு ஒரு 2 பேர் பிளைனா போட்டிருக்காங்க. எல்லாமே ஜிகு ஜிகுன்னு ஒரு வகையா இருக்குது. இது நமக்கு நம்ம நம்பி சொல்லி தந்துதான். நம்ம ரசூல்லா இங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சுபஹானல்லாஹ், எல்லாரையும் பாக்குறாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுதான் நான் சொல்லி கொடுத்தனா? இதுதான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தனா? இந்த ஜிகு ஜிகுன்னு போட்டுட்டு வெளியே வர்றதுதான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தனா? என்னடா இவங்க வந்து இப்படி பேசுறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நாங்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்துல இருந்து தான் வந்தோம். ஜிகு ஜிகுன்ட்டு டிசைனர் ட்ரெஸ்ஸுகளை போட்டுட்டு அடுத்தவங்க 4 பேர் பார்க்கும்போது நம்ம ஜிகு ஜிகுன்னு இருக்கணும், அப்பதான் நம்மளை மதிப்பாங்க. அப்படி இருந்த இடத்துல இருந்து தான் இஸ்லாத்துக்கு வந்தோம். சொர்க்கத்தின் தலைவின்னு ரசூலுல்லாஹ்வோட மகளாக சொன்னாங்க. எல்லாருக்கும் தெரியும் அவங்களோட பேரு பாத்திமா நாயகம். அவங்க 28, 29 வயசுல இந்த உலகத்துல இருந்து மறைஞ்சிட்டாங்க. அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு. 28, 29 வயசுங்கிறது சின்ன வயசா தானே இருக்க முடியும், இளமையான வயசு. ஆனா அவங்க வெளியில நடந்து போகும்போது யாரும் ஒரு வயசான பாட்டி, யாரும் ஒரு வயசான மூதாட்டி நடந்து போற மாதிரி இருக்குமா. அவ்வளவு குளிர்ச்சி, அவ்வளவு துணிகளை போர்த்தி கொண்டு இன்னாருன்னு அடையாளமே தெரியாத அளவுக்கு போவாங்க. அவங்க சொர்க்கத்துக்கு தலைவி. இங்க டிசைனர் பர்தாவையோ ஜிகு ஜிகுன்னு மக்களாவே போட்டு கொண்டு வந்திருக்கிற என்னோட சகோதரிகளை கேட்கிறேன், நம்ம சொர்க்கத்துக்கு போகணுமா வேணாம்? போகணும்னு உங்க மனசு சொல்லிச்சுன்னா இன்னையோட இருக்குது. இன்ஷா அல்லாஹ். எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி தானே தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னையோட ஜிகு ஜிகுன்னு வெளியே ட்ரெஸ் போட்டு போறது, ஜிகு ஜிகுன்னு மத்தனா போடுறது, ஸ்டோன் வச்ச ட்ரெஸ் போடுறது, அதை வெளியில அலங்காரத்தை காமிச்சு கொண்டு போறது இன்னையோட விட்டுருவோம். பொழுது போச்சு. நாளையில இருந்து அதெல்லாம் வெட்டி கறிக்குலிக்கு போட்டுட்டு பிளைன் பரதா பிளைன் மக்களா வாங்கி போடுங்க. என்ன சொல்றீங்க? அல்லாஹ்வுக்காக மாறுவோமா? மாத்தலாமா? சொல்லுங்க சத்தமா இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுங்க. இல்ல இந்த சத்தம் பத்தாது, இன்னொரு தடவை இன்ஷா அல்லாஹ். என்னுடைய தங்க நகைகள் ஏழை பிள்ளைகளின் படிப்புக்கு முடிவு பண்ணி ஒரு ஆசிரியரா நான் வெளியே வரேன். உங்களுக்கு எல்லாம் அனிதாங்கிற பேர் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல.
குழுமூர் அப்படிங்கிற கிராமத்துல பெரம்பலூர் மாவட்டத்துல நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்த போது 1176 மார்க் வாங்கிட்டு டாக்டர் ஆக முடியலங்கிற காரணத்தினால சூசைட் பண்ணிட்டு இறந்து போனான் தூக்குமாட்டி. அப்ப நான் ஸ்கூல்ல டீச்சரா வேலை செய்தேன். இதை எதிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்தேன். ஏழையா இருந்தா ஸ்டேட் போர்ட்ல படி, பணக்காரனா இருந்தா சிபிஎஸ்சியில படி, இன்னும் பணக்காரனா இருந்தா ஐஜிசிஎஸ்சியில படி. இப்படியான பல்வேறு கல்வி முறைகளை வச்சுட்டு எப்படி ஒரே பரீட்சை வைப்பீங்க? கல்வி சமத்துவத்துக்காக நான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறேன்னு எடுக்கும்போது பெரிய பிரஷர், நெருக்கடி. இப்ப யாருக்கும் நான் அடிமையா இருக்க முடியாதுன்னு அந்த வேலையை ராஜினாமா செய்யறேன். மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அந்த டீச்சர் வேலை வேண்டான்னு சொல்லிட்டு அனிதா மாதிரி இன்னொரு பிள்ளை தற்கொலை பண்ணி சாகக்கூடாது. 1176 மார்க் யாரு வாங்க முடியும் நம்மளால? மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தையும் அவுட் ஆஃப். யார் வாங்க முடியும் நம்மளால? தாய் கிடையாது. சின்ன வயசுலயே அந்த ஊர்ல மருத்துவமனை இல்லைன்றதுனால ஹாஸ்பிட்டல் இல்லாம அந்த பிள்ளை அம்மாவை இழந்துட்டா. ஏன் தாய் மாதிரி இன்னொரு தாய் செத்துற கூடாதுங்கிறதுக்காக நான் டாக்டர் ஆகிறேன், நான் எல்லாரையும் பாத்துக்கிறேன், நான் ஊசி போடுறேன் அப்படின்னு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட பிள்ளை. காலையில 2 மணிக்கு எந்திரிச்சு படிப்பாளாம். நம்ம பிள்ளைகளாம் படிக்கிறாங்களா? 2 மணிக்கு எந்திரிச்சு நம்ம பிள்ளைகள் தானா படிப்பாங்களா? எழுப்புறவன் டியூஷனுக்கு போறதுக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. எந்நேரம் பார்த்தாலும் கையில போனை வச்சுக்கிட்டு திரியிறாங்க. படிக்க வைக்க முடியலையே, ஒழுக்கத்தை கொண்டு வர முடியலையே. தானா 2 மணிக்கு எந்திரிச்சு படிப்பா. வீட்டுல டாய்லெட் கிடையாது. 3/4 மணி நேரம் போகணும் ஏரிக்காடுக்கு, 3/4 மணி நேரம் கழிச்சு வரணும். 1.5 மணி நேரம் கழிப்பறை இல்லாத வீட்டுல இருந்து படிச்ச பிள்ளை 1200க்கு 1176 மார்க் வாங்கலாம். 4 பாடத்தையும் 200க்கு 200 வாங்கினான். ஆனா நீட் அப்படிங்கிற ஒரு தேர்வு வந்ததுனால அவளுக்கு என்னன்னே வழங்கல. திடீர்னு வந்து இதை கொடுக்கும்போது இந்த பிள்ளைக்கு என்னன்னே தெரியல, செத்து போயிட்டான். அப்பவே என்னுடைய ஆசிரியர் பணியை ராஜினாமா செஞ்சுட்டு நம்ம இந்த சமூகத்துக்கு வந்தோம். ஊர் ஊரா நான் பயணப்பட்டேன். இனி ஒரு பிள்ளை சாகக்கூடாது, இனி ஒரு பிள்ளை பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்படக்கூடாது, இனி ஒரு பிள்ளை காதலிக்கிறேன்னு யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது, அதுக்காக ஓடுனேன். அப்ப நான் முஸ்லீம் ஆகல. அப்ப நான் வெறும் சபரிமாலா தான். நல்லா பார்த்துட்டே இருந்தான், தயார்படுத்தினான். என்னோட தங்க நகைகளை அதுக்கு பிறகு ஏழை பிள்ளைகள் கொடுக்க வச்சான். என்னோட வாழ்க்கை, என்னோட கணவர், என்னோட பிள்ளைகள் எதுவுமே எனக்கு இல்லைன்னு ஆச்சு. எல்லாமே ஜீரோவுக்கு வந்துச்சு ஒரு காலகட்டத்துல. என்னோட தாய் தகப்பன் என்கிட்ட பேசல. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவங்களுக்கு பெரிய பிரஷர். சுத்தி இருக்க வீட்டுக்காரங்களாம் அவங்கள்ட்ட பேசல. அந்த மாதிரி நிலைமை வந்தப்போ நான் உறுதியா முடிவெடுத்தது என்னன்னா, இந்த உலகத்துல எல்லாத்தையும் நான் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன், அல்லாஹ்வை விட்டு கொடுக்க தயாரா இல்லை. அல்லாஹ்தான் முக்கியம். மரணிச்ச பிறகு நான் அவனை போய் சந்திக்கணும். அதுக்காக ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ்ந்துட்டு மறைச்சு